ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 28வது திருநாமம். 28வது திருநாமம் ஸ்தானவே நமக. திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் நகரிலிருந்து திருமலை யாத்திரை சென்ற திருமால் அடியார்கள் வழியில் மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமரை தரிசித்துவிட்டு மதுராந்தகம் ஏரிக்கரையில் தாங்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை கொண்டு தாங்களே உணவு தயாரித்து உண்டார்கள். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களை சொல்லியபடியே அந்த அடியார்கள் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். உணவின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட ஒரு உடும்பு அவர்கள் கருகில் வந்தது. அந்த கூட்டத்தில் உணவருந்தி முடித்த ஒரு சிறுவன் திருவாய்மொழியின் நிறைவு வரியில் உள்ள பிறந்தார் உயர்ந்தே என்ற தொடரை சொல்லியபடி வாயை கொப்பளித்தான். பிறந்தார் உயர்ந்தே என்று சொன்னபடி அவன் கொப்பளித்த அந்த தண்ணீர் அந்த உடும்பின் மேல் தெரித்தது. அந்த தண்ணீரை அருந்திய உடும்பு திகைத்து போய் நின்றது. திருமலைக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு வரும் வழியில் மீண்டும் மதுராந்தகம் ஏரிக்கரையில் அந்த திருமால் அடியார்கள் உணவு சமைத்து உண்டார்கள். ஆனால் இம்முறை அவ்விடத்தில் அந்த உடும்பை காணவில்லை. வருடங்கள் பல கடந்தன. காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவனின் மகளை ஒரு பேய் பிடித்து கொண்டது. அதை விரட்ட வேண்டும் என்று காஞ்சியில் இருந்த யாதவ பிரகாசர் என்ற பண்டிதரை அழைத்தான் மன்னன். அவரும் தன் சீடர்களுடன் அரண்மனைக்கு வந்தார். சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு மந்திரத்தால் தூய்மையாக்கப்பட்ட நீரை இளவரசி மேல் தெளித்தார். ஏ பிசாசே, இந்த பெண்ணை விட்டு ஓடிவிடு என்றார். ஏ உடும்பே, உன்னை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். உன் முன்பிறவி பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மதுராங்கத்தில் உடும்பாக இருந்த நீ திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டதன் விளைவாகவும் திருமால் அடியவனாக ஒரு சிறுவன் வாய்க்கொப்பளித்த தீர்த்தம் உன்மேல் பட்டதன் விளைவாகத்தான் நீ இன்று பண்டிதனாக விளங்குகிறாய். உன் மந்திரம் என்னை எதுவும் செய்யாது. உன் சீடர்களுள் ராமானுஜர் என்று ஒரு மகான் இருக்கிறாரே, அவரது இரு திருவடிகளையும் என் தலைமையில் வைக்கச் சொல். நான் இளவரசியின் உடலை விட்டு செல்கிறேன். நான் சென்றதற்கு அடையாளமாக அரண்மனைக்கு அருகில் உள்ள ஒரு புளிய மரம் கீழே சாய்ந்துவிடும் என்றது அந்த பிசாசு. யாதவ பிரகாசரிடம் அப்போது சீடராக இருந்த ராமானுஜர் தம் இரு திருவடிகளையும் அந்த பெண்ணின் தலையில் வைக்க பிசாசும் அவளை விட்டு விலகியது. புளிய மரமும் பெருத்த ஒளியுடன் கீழே சாய்ந்தது. ஏற்கனவே ராமானுஜர் தன்னை மிஞ்சிய சிஷியராக விளங்கியதைக் கண்டு பொறாமை கொண்ட குரு யாதவ பிரகாசர் இப்போது தன்னுடைய முற்பிறவியின் வரலாற்றையும் ராமானுஜரின் மேன்மைகளையும் அறிந்ததால் மேலும் ராமானுஜர் மேல் பொறாமை கொண்டார். ராமானுஜரையே கொல்ல துணிந்து அவரை காசி யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார். கங்கையில் தள்ளி ராமானுஜரை மாய்க்க வேண்டும் என்பது யாதவ பிரகாசரது திட்டம் என்பதை விந்தியமலை அடிவாரத்தில் ராமானுஜருக்கு அவரது தம்பி கோவிந்தப்பட்டர் தெரிவிக்கவே ராமானுஜர் யாத்திரையை பாதியிலேயே முடித்துக்கொண்டு காஞ்சிபுரத்துக்கு திரும்பினார். பின்னாளில் தன் தவறுகளை உணர்ந்த யாதவ பிரகாசர் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருந்த ராமானுஜருடைய திருவடிகளை பற்றி அவருக்கு சீடரானார். தான் செய்த தவறுகளுக்கு தன்னை மன்னித்தள்ளும்படி ராமானுஜரை வேண்டினார். ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தால் முக்தியும் பெற்றார். இந்நிகழ்ச்சியை நோக்குகையில் இவை அனைத்தும் எம்பெருமான் செய்த லீலை என்பது நன்கு விளங்கும். ஏனெனில் தன் கருணையால் உடும்பாக இருந்த ஒருவரை யாதவ பிரகாசர் என்னும் பண்டிதராக்கி அதன்பின் அவரை ராமானுஜருக்கு சீடராகவும் ஆக்கி இறுதியில் அவருக்கு எம்பெருமான் முக்தியும் அருளிவிட்டான். இவ்வாறு எல்லையில்லாத அழிவில்லாத தன் அருட்பார்வையால் ஈ, எறும்பு முதலிய உயிரினங்களுக்கு கூட கருணை புரிந்து அவற்றை ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுவிக்கும் எம்பெருமான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறான். ஸ்தானவே நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் திருமாலின் எல்லையை கருணையை அனுபவிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.